சிக்கல் அடிப்படையில் அவரை விமர்சிக்கிறோம், எதுக்குறோம். இந்த திமுகவோட அதிகமாக இருக்குன்னா திமுக விமர்சிக்கிற அளவுக்கு நாங்கள் தாவேக விமர்சிக்கலையே. அப்போ 8:45 பரப்புறோம்னா 4:45 கிளம்புவார, அது சாத்தியமே இல்லை. அப்போ தெரிஞ்சு திட்டமிட்டு காலதாமதம் செய்தார். சொல்ல போனா நாமக்கல்லையும் மயங்கி விழுந்திருக்காங்க. அப்படிங்கும் போது அப்போ நாம் தமிழருக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்குல்ல. அந்த காணொலியை பார்க்குறப்ப இந்த காணொலி காட்சியில் ஒரு முகத்துல சோக ரேகையோ வலியோ காயமோ குற்ற உணர்ச்சியோ உறுத்தலோ நிரடலோ எதுவுமே இல்லையே. முன்ஜாமீன் கோரி புஷி ஆனந்த் வந்து மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வந்து மனு தாக்கல் பண்ணார். அந்த புஷி ஆனந்த் சொல்றப்ப செந்தில் பாலாஜி காரணம்னு சொல்லல. அவர் கத்தியை வச்சு கிழிச்சான், கத்தி வச்சு கீறுனா, கழுத்தை பிடிச்சு நெரிச்சான், கழுத்தை கடை வச்சு மிதிச்சான். இந்த எந்த காட்சியும் பதிவாகலையே. விஜய் என்ன கேட்டாரு? எஸ்ஐடி இருக்க சிபிஐ இருக்குன்னு கேட்டாரு. சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை போதும், சிபிஐ வேண்டாம், அது வந்து பாஜக அரசு கைப்பாவையா மாறிடுச்சு, அப்ப சிபிஐ விசாரணை வேண்டான்னு கேட்டவர் விஜய். இப்ப எதுக்கு சிபிஐ விசாரணை கேட்கிறாரு? அன்னைக்கு உறவு இறந்துட்டு மருத்துவமனை வாசல்னு அவங்க குடும்பத்தார் கதறினப்ப ஆதவர்ஜன் எங்க போனார்? புஷி ஆனந்த் எங்க போனார்? இந்த அருண்ராஜ் எங்க போனார்? தமிழ் தேசியமும் திராவிடமும் வந்து 2 கண்கள் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஏன் அது ரெண்டையும் ஒரே கோட்பாடா ஒருத்தர் எடுக்க கூடாது? இப்ப கோட்சேவும் காந்தியும் கண்கள் எடுத்துக்கீங்களா? அந்த அளவுக்கு 2க்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. இல்ல. Nemathi Property Management. Contact 7667000800. ரகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணல்ல நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த திரு இடும்பாவனம் கார்த்திக் அவர்கள். வணக்கம். வணக்கம். விஜயோட எதிர்ப்பு அப்படிங்கிறது திமுக எதிர்ப்பை விட ஜாஸ்தியா இருக்கு நாம் தமிழர் கட்சி சைட்ல இருந்து. அப்படி யார் சொல்றா? பொதுவாகவே யார் சொல்றா? அப்படி இல்ல, நாங்க பார்க்கும் போதுமே உங்க பார்வையில் பிழை இருக்குன்னு சொல்லுவேன். ஒரு சிக்கல் சார்ந்தா அணுக முடியும். இப்போ தூத்துக்குடி துப்பாக்கி சூடுனா அதில் வந்து அதிமுக தான் சாட முடியும், திமுக சாட முடியாது. அதுபோல் வந்து இந்த கரூர் மரணங்களில் முதன்மை பொறுப்பேற்க வேண்டியவர் வந்து விஜய். அவர் வந்து எந்த இடத்துலையும் வந்து ஒரு நியாயப்படி நடந்து கொள்ளல. அவரோட அலட்சியத்தால் தான் 41 உயிர் போச்சு. அதுக்கு பிறகு கூட குற்ற உணர்ச்சி இல்லாமல், உறுத்தல் இல்லாமல், தயக்கம் இல்லாமல் இப்போது வரைக்கும் அதுக்கு பிறகான இந்த காலகட்டத்தில் கூட அரசியல் செய்ய முற்படுறாரு. அப்போ சிக்கல் அடிப்படையில் அவரை விமர்சிக்கிறோம், எதுக்குறோம். இந்த திமுகவோட அதிகமாக இருக்குன்னா திமுக விமர்சிக்கிற அளவுக்கு நாங்கள் தாவேக விமர்சிக்கலையே. விஜய்க்கு வருகிற கூட்டம் அப்படிங்கிறது அரசியல் சார்ந்த பேச்சையும் விட சினிமா சார்ந்து அவரை பார்க்கணும்னு கூடின கூட்டம் அதிகம். ஆனா எப்படி கட்டமைக்கப்படுதுன்னா, விஜய் அவர்களை பார்க்க வந்த கூட்டம் அப்படிங்கிறத காட்டிலும் வந்து விஜய் வந்து கூட்டத்தை கூட்ட தான் வந்து லேட்டா வந்தாரு. அப்படி கட்டமைக்கல இல்லைங்க, அதாங்க உண்மை. கட்டமைக்கலாம் இல்லை. அதாவது 8:45 நாமக்கல்ல பரப்புரை காலைல அறிவிக்கப்படுது. 8:45 பரப்புறோன்னா எப்படி போய் கலந்துக்க முடியும்னா, முத நாளே போய் அங்கே எங்கேயாவது தங்கியிருந்து காலையில் கிளம்பி தான் பரப்புரைக்கு போக முடியும். காலையில் இங்கேருந்து கிளம்பி போக முடியாது. ஏன்னா அவரோட நீலாங்கரை வீட்டிலேருந்து விமான நிலையத்துக்கு ஏறக்குறைய 40 நிமிஷம், அங்கேருந்து திருச்சி விமான நிலையத்துக்கு 1 மணி நேரம், திருச்சிலேருந்து நாமக்கலுக்கு 2 மணி நேரம், இதுலேயே 4 மணி நேரம் வந்துடுது. அப்போ 8:45 பரப்புறோன்னா 4:45 கிளம்புவார, அது சாத்தியமே இல்லை. அப்போ தெரிஞ்சு திட்டமிட்டு காலதாமதம் செய்தார். 8:45 பரப்புறன்ட்டு மதியம் 2:45 போறாரு. வேற காரணங்களால கூட அவர் லேட்டா வந்திருக்கலாம், ஆனா இன்டென்ஷனலா அவர் லேட்டா வந்தாருன்னு. ஆமாங்க, 100 விழுக்காடு அதானுங்க. 8:45 பரப்புரை 2:45 வர்றாரு. அங்க வந்து ஒரு 3:30 பரப்புரை முடிஞ்சு வச்சுக்கோங்க. நாமக்கல்லேருந்து கரூருக்கு 34 கிலோமீட்டர், ஏறக்குறைய 40-50 நிமிஷம் தான். ஆனா அவர் வந்தது ராத்திரி 7 மணிக்கு மேல. அப்ப காலையில ஒரு 5 மணி நேரத்துக்கு மேல காலதாமதம், மதியம் 5 மணி நேரத்துக்கு மேல காலதாமதம். நாமக்கல்லேருந்து கரூருக்கு மிஞ்சி போனால் 30 நிமிஷத்துல வந்திருக்க முடியும். ஏன் காலதாமதம் செய்தாருன்னா, அவர் வாகனம் வந்து ஆடி அசைஞ்சு தேர் போல வருது. அந்த வாகனத்தோட அங்க பரப்புரைக்கு வந்த ஒரு 5000 பேர் 6000 பேர் வர்றாங்க. அந்த கூட்டத்தை அப்படியே கொண்டு வர்றாரு. இது மட்டும் இல்லாம கரூர்ல வந்து சனிக்கிழமை மாலையில வந்து ஜவுளி அந்த வர்த்தகத்துல அந்த உழைக்கும் மக்கள் ஈடுபடுவாங்க. வாரச்சம்பளம் வேலையை முடிச்சுட்டு மாலை தான் வருவாங்க, வீடு திரும்புவாங்க. அப்படி வர்றவங்க கடை வீதிக்கு வருவாங்க. அப்ப 6 மணி 7 மணிக்கு வருவாங்க. இது எல்லாத்தையும் மையப்படுத்தி அவங்க நோக்கம் அந்த நாள் முழுக்க நமக்கான நாளா இருக்கணும். காட்சி ஊடகங்கள்ல, தொலைக்காட்சி ஊடகங்கள்ல வந்து முழுக்க நம்மளை பத்தி செஞ்சிருக்கணும். காலை முதல் இரவு வரைக்கும் நம்ம நேரடியாக போயிட்டு இருக்கணும். அந்த ஒரு நாள் நாம் பேசுபொருள், அடுத்த ஒரு வாரம் நம் விவாத பொருள் அப்படி நோக்கமா வச்சு திட்டமிட்டு காலதாமதம் செஞ்சார். அப்படி வந்து 3லேருந்து 10 மணி வரைக்கும் அனுமதி வாங்குறாங்க. ஆனா 12 மணிக்கு ஏன் ஆட்களை திரட்டணும்? 12 மணிக்கு ஏன் வந்து விளம்பரம் செய்யணும்?
இல்ல ஆட்களை திரட்டுறதுங்கிறது ரசிகர்கள் அப்படிதானே. ஏங்க நீங்க 12 மணிக்கு எதுக்கு எல்லாரும் திரட்டுறீங்க? 3 மணிக்கு தான் வர போறாரு. திரட்டுறதுக்கே இங்க பேச்சு இல்லைல்ல. விஜயை பார்க்கிற வருகிற கூட்டம் தானே. நீங்க 3ல இருந்து 10 வரைக்கும் அனுமதி வாங்கியிருக்கீங்க. 12 மணிக்கே வந்து பாட்டை போட்டு ஏன் ஆட்கள் திரட்டுறீங்க? 3 மணிக்கு தான் வர போறாரு, ஏன் செய்யணும்? அறிவிப்பு ஏன் 3 மணிக்கு அனுமதி வாங்கி விட்டு 12 மணிக்கு வர போற ஏன் அறிவிப்பு கொடுத்தீங்க? உங்களோட சமூக வலைதள பக்கத்துல அப்படித்தான் இருக்குது. புத்தியானந்த் சொல்றப்ப அப்படித்தான் சொல்றாரு. ஏன் 3 மணி நேரத்துக்கு முன்னதாவே சொல்றீங்க? வந்து காத்து நடக்கணும். அப்ப வந்து காத்து நடக்கிறாங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு என்ன பண்ணுவாங்க, தண்ணி என்ன பண்ணுவாங்க? தொடர்ச்சியா வெயில்ல இருந்தா நீர்ச்சத்து குறைபாடு ஏற்பட்டு மயக்கமுற்று விழுந்துருவாங்களே, அதுக்கு என்ன பண்றது? அப்ப இவ்வளவு மக்கள் வருவாங்க அனுமதிப்பாங்கன்னா அதுக்கு தன்னார்வ தொண்டர்களை எவ்வளவு அமர்த்துறது? எந்த திட்டமும் இல்லை, எந்த கவலையும் இல்லை. நீங்க விக்கிரவாண்டி மாநாட்டை எடுத்துக்கங்க. விக்கிரவாண்டி மாநாட்டில் 440 பேருக்கு மேல வந்து மயக்கமற்றதா வந்து ஜெகதீஷ் சொல்றாரு. அந்த கட்சியை பயணிச்சு ஜெகதீஷ் சொல்றாரு. அன்னைக்கு நாமக்கல்ல 34 பேர் மயக்கம் போடுறாங்க. நீங்க விக்கிரவாண்டி மாநாட்டை எடுத்துக்கங்க. விக்கிரவாண்டி மாநாட்டில் மயக்கமுற்றதுக்கு காரணம் வெயில் தாக்கம். ஏன்னா காலையிலே உள்ள வந்துடுறான். அப்ப நீங்க என்ன பண்ணலாம்? மதுரை மாநாடு போடுறப்ப நாமெல்லாம் ஒண்ணுதான், நமக்குள்ள எந்த மாறுபாடும் இல்லைங்கிறாருல. மதுரை மாநாடு போடுறப்ப நீங்க கூரை போட்டுக்கலாம். திமுகவோ அதிமுகவோ மதிமுகவோ இன்ன பிற கட்சிகளோ மாநாடு போடுறப்ப கூரை போடுவாங்க. அப்படி கூரை போட்டுட்டா உள்ள வரக்கூடிய மக்களுக்கு வந்து வெயிலின் தாக்கம் இருக்காது. ஆனா என்ன ஒண்ணு, கூரை போட்டா அந்த காட்சி படம் பிடிக்கிறப்ப இவ்வளவு கூட்டம்னு சரியா படம் பிடிக்க முடியாது. அதனால இவர் வந்து கூரைக்கு கீழே இருந்துக்கிட்டு ஏர்கூலரை வச்சு உட்கார்ந்துக்கிட்டு அங்க வந்து வெயில்ல வாடி வதங்க விட்டுட்டாங்க. விக்கிரவாண்டியும் நடந்துச்சு, மதுரையில் நடந்துச்சு. அதே போல பரப்பைக்கு போற வழியில அவருக்கு தொடங்கின திருச்சியா இருக்கட்டும், பெரம்பலூரா இருக்கட்டும், திருவாரூரா இருக்கட்டும், நாகப்பட்டினமா இருக்கட்டும், இப்ப எல்லா பரப்பையிலையும் வந்து மயக்கமுட்டு விட்டுறாங்க. ஏன் வந்து எந்த கட்சி கூட்டத்தில் இல்லாத அளவுக்கு இவ்வளவு பேர் மயக்கமுட்டு விடுறாங்க? இப்ப திமுக வந்து யாராவது ஒருத்தர் விழுந்தா அப்படி விஷயம், அதிமுக ஒருத்தர் விழுந்தா அப்படி விஷயம். ஆனா விஜய் கூட்டம்னாலே 40 பேர் 50 பேர் மயக்கப்பட்டு விடுவாங்கிற இந்த எண்ணிக்கை வருது. அப்ப அது கூட சிந்திச்சாங்கன்னா சிந்திக்கல. அப்ப விக்கிரவாண்டி மாநாட்டில் அதற்கான அறிவுகள் தென்பட்டுச்சு. அது கடைசியில் இங்க கரூர்ல முடிஞ்சிருச்சு. அதுக்கு பொறுப்பேற்க வேண்டிய விஜய். ஒருவேளை வந்து காலைல 8:45 பரப்புரைக்கு பதிலா ஒரு 12:45 வந்து மதியம் வந்து 3 மணிக்கு பதிலா ஒரு 5 மணிக்கு வந்தா கூட, 5 மணிக்கு ஒரு 4 மணிக்கு வந்தா கூட இல்ல. இப்ப வந்து விஜய் வந்து இதுக்கு முன்னாடி வந்த கூட்டங்கள்ல எல்லாம் வந்து மயங்கி விழுகிறாங்க. சொல்ல போனா நாமக்கல்லையும் மயங்கி விழுந்திருக்காங்க. அப்படிங்கும் போது அப்போ நாம் தமிழருக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்குல்ல. அதாவது கூட்டம் நடத்துறது அவங்க, இல்ல நாம் தமிழருக்கு என்ன பொறுப்பு இருக்கு? இல்ல அட்லீஸ்ட் வந்து ஒரு எச்சரிக்கை, இல்லைன்னா மக்கள் வந்து அடிப்படை அறிவே இல்லைன்னா நாடாலேயே ஆசைப்படுறீங்க. அதாவது அவங்க மாநாடு நடத்துவாங்க, அவங்க பரப்புரை செய்வாங்க. பரப்புரையில அடிப்படை ஒழுங்கு, பெண்கள் வர்றாங்களா, அதிகப்படியான பெண்கள் பார்க்க வர்றாங்களா, இயற்கை உபாதையை கழிக்கணும், தற்காலிக கழிப்பிடம் செஞ்சு தரணும். இவ்வளவு மக்கள் வர்றாங்களா, அதுக்கு ஏற்ற நீர் ஏற்பாடு பண்ணணும், அதுக்கு ஏற்ற உணவு ஏற்பாடு பண்ணணும். ஏன்னா மதிய வேலையை தாண்டுது. மதிய வேலை என்ன பண்ணுவாங்க? கடைகளில் சாப்பாடு இருக்கா, எந்த ஏற்பாடும் பண்ணாம வெறுமனே கூட்டத்துக்கு விஜய் பண்ணுவாரு. நாம் தமிழக கட்சி பொறுப்பெடுத்துக்கணுமா? பொறுப்பெடுத்துக்கணும்னு நான் சொல்லவே அப்புறம் இல்ல. ஆக்சுவலி இந்த அடிப்படை அறிவுங்க. மக்கள் விழிப்புணர்வோட இருங்க, அடிப்படை அறிவு ஒரு அட்வைஸ் கொடுத்திருக்கலாம். கொடுத்தா கட்டுவாங்களா? நான் கொடுக்கலையே. இதெல்லாம் அடிப்படை அறிவுங்க. நாடால ஆசைப்படுறீங்க. 10 கோடி மக்களை வந்து நான் முதலமைச்சர் இருந்து ஆளணும்னு ஆசைப்படுறீங்க. அப்ப இது அடிப்படை அறிவு தானே. ஒரு கூட்டத்தை ஒரு பரப்புரை ஒழுங்காக செய்ய முடியலன்னா நீ எப்படி இவ்வளவு பெரிய நிர்வாக கட்டமைப்பை செய்வ? நாம் தமிழக கட்சி எப்படி பொறுப்பேற்க முடியும்? நாம் தமிழக கட்சி அவங்களோட தவறுகளை, குளறுபடிகளை, குற்றங்களை, நிர்வாக சீர்கேடுகளை எடுத்து வச்சுதானே வர்றோம், பேசிதானே வர்றோம். கேட்கணும்ல. பொறுப்பேற்கணும்னு சொல்லல, ஏற்கனவே இப்படி நடந்தது. அடுத்தடுத்து பொதுமக்கள் சொல்லலையா? நீங்க நாம் தமிழக கட்சி விட்டுருங்க, நாம் தமிழக கட்சி விட்டுருங்க. மத்தவங்க சொல்லலையா அந்த கூட்டங்கள் ஒழுங்கமைக்கல, ஒழுங்கா இல்ல, விதிமுறைகளை பின்பற்றல? ஏன் காவல்துறை சொல்லலையா? அன்னைக்கு வந்து 50 மீட்டருக்கு முடி எடுத்துக்கணும் காவல்துறை தான் சொல்லுது. அப்படி காவல்துறை சொல்றப்ப நாங்க சொல்ற கேட்க வேண்டாம், காவல்துறை சொல்லுது இல்ல. 22 நிபந்தனை போட்டாங்கல்ல, நிபந்தனை பின்பற்ற வேண்டியதானே. 50 மீட்டருக்கு முடி இருந்தா உயிர் பழி ஏற்பட்டிருக்காது. அப்ப அவங்க தவற மறைக்கிறதுக்கு எல்லாரும் அவங்க ஏன் சொல்லல, இவங்க ஏன் சொல்லல? விஜய் தாங்க பொறுப்பேற்கணும். 41 உயிர் போனதுக்கு காரணம் முழுக்க முழுக்க விஜய். விஜயின் அலட்சிய போக்கு மக்களை மலிவா மதிப்பிட்டது. நாமக்கல்ல வந்து 8:45 படப்பிடிப்பு, கரூர்ல 12:45 படப்பிடிப்பு. விஜய் தாமதம் வந்திருப்பாரு, வருவார் 5 மணி நேரம் தாமதமா? 5 நிமிஷம் தாமதமான எனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்குங்கிறது. 5 நிமிஷம் படப்பிடிப்புக்கு. நான் 6 மணிக்கு வந்து 7 மணிக்கு அவங்க படம் பிடிக்கட்டும், 6 மணிக்கு தான் 6 மணிக்கு வந்துருவேன், என்னால காலதாமதம் செய்ய முடியாது. அப்படிப்பட்டவர் 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஏன் காலதாமதம் செய்யணும்? அதுக்கான தேவை என்ன இருக்குது? ஏன்னா இந்த காலதாமதம் எல்லாமே திட்டமிட்டு செய்யப்பட்டது.
அதன் வெளிப்பாடு, அதன் விளைவுதான் இந்த மரணங்கள். சரி, அது தவறு. விஜய் மேலையும் யாரும் வந்து முழுசா அவருக்கும் சப்போர்ட் பண்ணல. இப்போ சீமான் அவர்கள் வந்து அந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் ஒரு பிரஸ் மீட் வைக்கிறாங்க. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, தம்பி விஜய்க்கும் வந்து வருத்தம் இருக்கும் அப்படின்னு ஒரு ஆதரவு நிலைப்பாட்டுல இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வரும்போது வந்து விஜய் வந்து, அதுவும் குறிப்பா வந்து வீடியோ வெளியிட்டதுக்கு அப்புறம் வந்து விமர்சனங்கள் கடுமையா இருக்கு. இதுக்கு என்ன காரணம்? அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே, முதல்ல வந்து நம்மளை போலவே அவருக்கும் வருத்தம் இருக்கும், நம்மளை போலவே அவரும் வந்து வழியில துடிச்சிட்டு இருப்பாரு அப்படின்னு நினைச்சோம். அந்த காணொலியை பார்க்குறப்ப இந்த காணொலி காட்சியில் அவர் முகத்துல சோக ரேகையோ வலியோ காயமோ குற்ற உணர்ச்சியோ உறுத்தலோ நிரடலோ எதுவுமே இல்லையே. இல்ல, இவ்வளோ லேப்ஸ் இருக்கு. இப்போ நீங்க இவ்வளோ தூரம் விஜயை திட்டினீங்க. அப்போ ஸ்டார்டிங்ல இவ்வளோ இந்த இன்சிடென்ட் நடந்திருக்குன்னா அப்போ விஜய் தான் பொறுப்பு, விஜய் தான் பொறுப்பேற்கணும் எல்லாரும் வந்து செய்தியாளர்கள் கேட்கும் போது, அப்போ விஜய்க்கும் தம்பி விஜய்க்கும் வந்து இது வந்து தெரியாம நடந்திருக்கும், அவங்களுக்கும் இந்த உணர்வு. நான் தெளிவு சொல்லிட்டேன், நான் ஏற்கனவே பதில் சொல்லிட்டேன். அதாவது தொடக்க நிலையில விஜய்க்கும் வலிக்கும், இந்த வருத்தமும் இந்த கவலையும் விஜய்க்கு இருக்கும் தான் அண்ணன் சீமான் வந்து அப்படி பேசுறாங்க. அதுக்கு முன்னாடி காணொலி விட்ட பிறகு காணொலியில பார்க்குறப்ப அப்படி எந்த வலியும் அந்த வருத்தமும் கவலையும் இருக்கிறதா தெரியல. ஏன்னா அவர் பேச்சில் வெளிப்படுது, முக பாவனையும் வெளிப்படுது. அவர் வந்து இந்த சம்பவங்களுக்கு நான் தார்மீக பொறுப்பேற்கிறேன், நான் திட்டமிட்டு செய்யல, ஆனா என்னால இந்த மரணங்கள் நிகழ்ந்துருச்சு, நான் வருந்துறேன், பகிரங்க மன்னிப்பு கோர்றேன்னு முதல்ல தார்மீக பொறுப்பேற்கணும். அவர் ஏதோ ஒரு சதி நடந்திருக்கிறதா அவர் தரப்புல வந்து நினைக்கிறாரு. நீங்க தார்மீக பொறுப்பு ஏற்கணும், அது ஏற்கல. ஆனா அவருடைய கட்சி சார்புல ஏதோ ஒரு சதி இருக்கு, கூட்டத்துல நிறைய பேர் வந்து ஆட்கள் இறக்கி விடப்பட்டாங்க அப்படின்னு எல்லாம் வந்து பேசுறாங்க. முன்ஜாமீன் கோரி புஷி ஆனந்த் வந்து மதுரை உயர்நீதிமன்ற கிளையில வந்து மனு தாக்கல் பண்ணார். அந்த புஷி ஆனந்த் சொல்றப்ப செந்தில் பாலாஜி காரணம்னு சொல்லல, அவரு மத்திய அழகம் தான் பொறுப்பு, அவரை கைது பண்ணிட்டீங்க, அதனால என்ன கைது பண்ணாம எனக்கு முன்ஜாமீன் கொடுங்க கேட்கிறாரு. அத்தோடு இது எதுவுமே திட்டமிட்டு நடந்ததல்ல, தற்செயலான விபத்து அப்படின்னு பதிவு பண்றாரு. இந்த 41 மரணங்கள் திட்டமிடப்பட்டதல்ல, தற்செயலான விபத்து அப்படின்னு பதிவு பண்றது அன்எக்ஸ்பெக்டட் தானே. எப்படி அன்எக்ஸ்பெக்டட்? ஏதாவது ஒரு நிலைப்பாட்டில் இல்லைங்க, யாருமே வந்து இல்ல எதிர்பார்க்காம. இல்ல ஒரு நிமிஷம், அதாவது விபத்துன்னு அவர் தான் பதிவு பண்றாரு. யாரு? புஷி ஆனந்த். ஒரு பக்கம் சமூக வலைதளங்கள் என்ன பண்றீங்க, சதிங்கிறீங்க. ஆனா நீதிமன்றத்தை என்ன சொல்லணும், போய் ஆமா சதி நடந்துக்குன்னு சொல்லணும், ஆனா அதை சொல்லல, சதி இல்லாம விபத்துங்கிறீங்க. அப்ப அந்த இடத்துல விபத்தா சதியா? அதான் ஒண்ணுதான் இருக்க முடியும். அதுவும் இல்லாம சதின்னு வச்சுக்குவோம், உங்க வாதத்துக்கு வச்சுக்குவோம், சதின்னு வச்சுக்குவோம். அங்க வந்து 60 ட்ரோன் கேமரா மேல பறக்குது, அந்த கழுகு பார்வையில எல்லாத்தையும் படம் பிடிக்கிறாங்க. அந்த பேருந்துல வந்து 4 பக்கமும் கேமராக்கள் இருக்கு. இது மட்டும் இல்லாம வடநாட்டு ஊடகங்கள், தமிழ்நாட்டு ஊடகங்கள், தென்னிந்திய மாநிலங்களோட ஊடகங்கள்னு எல்லா ஊடகங்களும் தமிழ்நாட்டில் வேற பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி அங்க முச்சுக்கிட்டு இருக்கு. அதுல புதிய தமிழ் தொலைக்காட்சி எடுத்தோம்னா ஒரு 15 கேமராவது போட்டிருப்பாங்க. இப்படி எல்லாரும் வந்து படம் பிடிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம அங்க கூடின பல்லாயிரக்கணக்கான மக்களும் கையில அலைபேசியோட காட்சியை படம் பிடிக்கிறாங்க. இத்தனை கேமரா கண்கள்ல எந்த கேமரா கண்லையும் 1000 பேர் நுழைஞ்சான், 100 பேர் நுழைஞ்சான், கத்தியை வச்சு கிழிச்சான், கத்தி வச்சு கீறினா, கழுத்தை பிடிச்சு நெரிச்சான், கழுத்தை கடை வச்சு மிதிச்சான், இந்த எந்த காட்சியும் பதிவாகலையே, எதுவுமே பதிவாகலையே. ஏதாவது ஒரே ஒரு கேமரா கண்கள்ல இந்த மாதிரி காட்சி பதிவா இருக்கு, இவன் உள்ள வந்திருக்கான், இவன் தான் கருப்பாடு, இவன் தான் கொண்டிருக்கான்னு சொல்லணும்ல. நீ கோவப்படத்து கதையெல்லாம் கொண்டாந்து எழுதுனா, கோவப்படத்துல அந்த படத்துல ஒரு காட்சி வர்ற மாதிரி கழுத்தை பிடிச்சு நெரிச்சாங்கன்னா ஏன் இதை சொல்றீங்க அப்படின்னா, விஜயை தப்பிக்க வைக்கணும். விஜயோட அலட்சியத்தால 41 மரணம் நிகழ்ச்சிங்கிறத மூடி மறைக்க சதி நிகழ்ந்துச்சு. அப்ப 41 மரணங்கள் நிகழ்ந்துட்ட பிறகு குற்ற உணர்ச்சி இல்லாம தயக்கம் இல்லாம சதி நிகழ்ந்துச்சு அப்படின்னு ஒரு போலியான கருத்துவாக செய்வாங்கன்னா, அதுல ஒரு படி போய் எங்க போய் என்ன சொல்றாருன்னா, தாவேகா சார்பா ஆஜரான வழக்கறிஞர் சொல்றாரு, எங்கேயோ இறந்து போய் உடம்பு கொண்டாந்து இங்க போட்டாங்க. இதெல்லாம் பச்சை அயோக்கியத்தனம் இல்லையா? எங்கேயோ இறந்து போய் கொண்டாந்து இங்க போட்டாங்களா? விஜயை பார்க்க வந்து அந்த களத்தை இறந்து போயிட்டான், மூச்சு திணறி இறந்து போயிட்டான். அந்த சாவுக்கு பொறுப்பேற்காம எங்கேயோ உள்ள உடலை இங்க கொண்டாந்து போட்டாங்கன்னு சொன்னா அப்ப சதி நிகழ்ந்துச்சு. பல உண்மை வெளில வரப்போகுது. என்ன வரப்போகுது உலகத்துக்கே தெரியுங்களா என்னன்னு? விஜய்ங்கிற ஒரு திரை கவர்ச்சிக்கு பின்னாடி பல பேர் மயக்கம் போடுறாங்க. விஜயை குற்றம் சொல்றதுக்கு மனசும் இல்லை, குறை சொல்ல மனசும் இல்லை. அந்த திரை மயக்கத்துல விஜயை காப்பாத்த ஸ்டாண்ட் வித் விஜய். என்ன ஸ்டாண்ட் வித் விஜய்? இல்ல, பாதிக்கப்பட்டவர்களே விஜய் பக்கம் தான் இருக்காங்க. அவங்க அறியாமல் இருக்கிறாங்க, அவங்க அறியாமல் இருக்கலாம். ஒரு தந்தை கேட்கிறப்ப உன் புள்ள போய் விபத்தாயிடுச்சுங்கிறப்ப நானும் போயிருப்பேங்கிறது, அதை அறியாம அவங்களோட வந்து அவங்களோட அந்த மாதிரி மனதில் அதுக்கு என்ன பண்றது?
இன்னொரு தந்தை கேக்குறாரு, டவுட் இருக்கு, சிபிஐ விசாரணை தான் வேணும்னு தந்தை கூட கேக்குறாருல. அவங்க வழக்கு தாக்கல் பண்ணது 2 பேரு இல்லைன்னு மறுத்துட்டாங்க. என் பேரை வச்சு பன்னீர்செல்வம் ஒருத்தர் என் பேரை வச்சு தாக்கல் பண்ணியிருக்காங்க, எனக்கு சம்மந்தம் இல்லை, அதிமுக சேர்ந்த ஒருத்தர் வந்து நிவாரணம் வாங்கி தர்றேன், வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு கையெழுத்து வாங்கிட்டு போனாரு, மற்றபடி எனக்கு தெரியாதுன்னு மறுத்துறாரு. இன்னொருத்தர் வந்து ஒரு குழந்தையோட பிரித்திங்கிற குழந்தையோட தாயார், என்னோட கணவர் தான் தாக்கல் பண்ணியிருக்காரு மனுவை, என் கணவருக்கு இந்த குடும்பத்துக்கு சம்மந்தம் இல்லை, அந்த பிள்ளையை அவர் பார்த்துக்கிட்டதும் இல்லை, பிரிஞ்சு போய் 8 ஆண்டாயிடுச்சு, அவர் பிரிஞ்சு போயிட்டா நான் சான்றிதழ் வாங்கி வச்சிருக்கேன். இது மட்டும் இல்லாம குழந்தை இறந்து போன அன்னைக்கு கூட கடைசி நாள்ல வந்து இறுதிச்சடங்கு பண்ணல, அவருக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, இப்ப காசுக்காக வந்து நிற்கிறாருன்னா தாயா குற்றம் சுமத்துறாங்க. இப்ப எதுக்கு சிபிஐ விசாரணை? காவலர்களால அஜித்குமார்னு ஒரு தம்பி கொலை செய்யப்படுறான். அப்ப தமிழக காவல்துறை சார்ந்தவங்க கொலை பண்றாங்க. அப்ப தமிழக காவல்துறை விசாரிச்சா அது சரியா இருக்காது அப்படின்னு வாதம் வைக்கப்படுது. காவல்துறையால அந்த விக்னேஷ் கொலை அஜித்குமார் கொலை செய்யப்பட்டப்ப அப்ப இதுக்கு சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு பெரும்பான்மை மக்கள் கேட்கிறாங்க. அந்த சமயத்தை அந்த அரசியல் அடுத்த காரணமாக வந்து சிபிஐக்கு வந்து தமிழ்நாடு அரசு மாத்துது. அப்ப காவல்துறையால கொலை செய்யப்பட்ட ஒண்ணுக்கு காவல்துறை விசாரணை பண்ணா சரியாக்காதுன்ட்டு அந்த சமயத்துல விஜய் என்ன கேட்டாரு? எஸ்ஐடி இருக்க சிபிஐ இருக்குன்னு கேட்டாரு. சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை போதும், சிபிஐ வேண்டாம், அது வந்து பாஜக அரசு கைப்பாவையா மாறிடுச்சு, அப்ப சிபிஐ விசாரணை வேண்டான்னு கேட்டவர் விஜய். இப்ப எதுக்கு சிபிஐ விசாரணை கேட்கிறாரு? இப்ப பாஜக அரசு கைப்பாவையா வந்து இல்லையா? இல்ல இப்ப ஏன் கேக்குறாருன்னா அங்க கூட்டத்துல வந்து போலீஸே இல்ல அப்படிங்கும்போது அவருக்கு தமிழக காவல்துறை மேல அப்படின்னு அவர் சொன்னாரு. யார் சொன்னா? விஜய் சொன்னாரு. அந்த கூட்டத்துல காவல்துறை கட்டப்பட்டிருக்கான்னு கேட்டாரு. ஒரு நிமிஷம், எடுத்த உடனே பேச்சா தொடங்குறப்பவே போலீஸுக்கு நன்றி சொல்லி ஆரம்பிக்கிறது. போலீஸே இல்லாம இருக்கிறதுக்கு போலீஸ் நன்றிக்கிறாரா? அங்க இருந்து கூட்டிட்டு வந்தப்ப போலீஸ் இருந்திருக்கலாம், கூட்டத்துல அங்கங்க பாதுகாப்புக்கு இல்லாம. அப்படியா சொல்ற? பேசுறது மிஞ்சி போனா 15 நிமிஷம் பேசுவாரு. பேசிட்டு இருக்கிறப்ப காவல்துறை விறுவிறு எழுந்து போயிட்டாங்களா? பேச தொடங்குறப்ப நன்றின்னு சொல்லி தான் தொடங்குறாரு. அப்புறம் ஏன் விமர்சிக்கணும்? காவல்துறை தான் நான் வர்றதுக்கு காரணம்னு அவர் தான் சொல்றாரு. காவல்துறை பாராட்டுறாருன்னா காவல்துறை சிறதான் செயல்பட்டு இந்த இடத்துல அவரோட வாதத்தின்படி. அது மட்டும் இல்லாம காவல்துறை சார்ந்தவங்க அவங்க முதலுதவி பண்றத தூக்கிட்டு போறத நாம் பார்க்க முடியுதே, அந்த காட்சியில் வருது. அப்ப என்னன்னா இந்த மரணம் முழுக்க விஜயோட அலட்சிய போக்கு இல்ல. இஷ்யூ என்னன்னா நிறைய பேர் கூடிட்டாங்க, அந்த 10,000 தாண்டி 27,000 பேர் வரைக்கும் வந்துட்டாங்க. அப்படிங்கும் போது 10,000ங்கிற எண்ணிக்கைக்கு தான் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு. அப்படிங்கும் போது அந்த இடத்துல நாமக்கல்ல இருந்து 6,000 பேர் 7,000 பேரை கூட்டு வந்தது யாரு? வாகனத்தை நீங்க விரைவாசி வாங்கன்னு சொன்னாரா விஜய்? வாகனத்தை விரைவாசி செலுத்தி தான் வந்துக்க முடியுமா? எதுக்கு நீங்க 3:45 3:30 மணிக்கு பரப்புரை முடிஞ்சு ராத்திரி 7 மணி வரைக்கும் மெதுவா வர்றீங்க? கடலூர் நாமக்கல் வந்து 34 கிலோமீட்டர் தானே, 34 கிலோமீட்டருக்கு 5 மணி நேரம் ஆகுமா? ஏன் ஆடி அசைஞ்சு தேர்வு விடுது? இல்ல கூட்டம் கூடுது. கரூர்ல இருந்து திருச்சி கலந்தாட்டில் போனாரு, 5 மணி நேரமா? உடனே போயிட்டாரு. போறப்ப உடனே போயிட முடியுது, வர்றப்ப முடியும் தாமதமாகுது. போறப்ப விஜய் இல்லையாங்க? அப்ப அந்த கூட்டம் நிற்காத? என்ன உங்களுக்கு நோக்கம் இருக்கு? போறப்ப சீக்கிரம் வீட்டுக்கு போயிடணும், வர்றப்ப அந்த கூட்டத்தை அப்படியே கொண்டு வரணும். அதான் நடக்குதுங்க. அப்ப அவர் கூட்டு வர்றாரு. அப்படி கூட்டம் மிதமிஞ்ச கூடுன்னு தெரிஞ்ச பிறகுதான் காவல்துறை சொல்லுது 50 மீட்டருக்கு முடிவு எடுத்துங்க. ஏன் எடுத்தல? நிறுத்த வேண்டியதானே, ஏன் எடுத்தல? காவல்துறை வந்து அப்படி கட்டுற அமைப்பு சரியா எங்கிறாங்கன்னு சொல்ல வரல. இந்த இடத்துல காவல்துறை 10,000 பேர் தான் கூடுவாங்கன்னு சொன்னப்ப அதை நம்பி அனுமதி கொடுத்தது காவல்துறையின் முதல் தவறு. அதுக்கு பிறகு அந்த தவறை நிவர்த்தி பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுது. 50 மீட்டருக்கு முன்னாடி நிறுத்திருக்கேங்கிறாங்க. அப்ப அங்க நிறுத்திருந்தா அந்த சிக்கல் வந்திருக்காது. இல்ல உரிய நேரத்துல நீங்க வந்து 12 மணி அறிவிப்பு கொடுத்தீங்க, 12 மணி மக்கள் வந்து 10 மணிக்கு திரண்டுட்டான். நீங்க குறைஞ்சபட்சம் ஒரு 3 மணிக்கு வந்தா கூட இவ்வளவு உயிரிழப்பு வந்திருக்காது. அது பகல் பொழுதா இருந்தா யார் எங்க விழுந்து நடக்கிறா என்ன அதுன்னு தெரிஞ்சிருக்குமே. இருட்டுங்கிறதால ஒண்ணுமே தெரியல. அப்ப இருட்டு வரைக்கும் அவளை தாமதமா ஏன் வந்தீங்க? நீங்க நாமக்கல் தானே வந்தீங்க, நாகர்கோவில் வரல. அப்ப இதுக்கு முழுக்க காரணகர்த்தா விஜய் தான். விஜயோட அலட்சிய போக்கு. எவ்வளவு மணி நேரம் வேணாலும் மக்கள் வந்து மந்தை கூட்டம் போல காத்து கிடப்பாங்கிற மனப்போக்கு, அதன் வெளிப்பாடு மரணம் நிகழ்ந்துட்ட பிறகும் அதுக்கு தார்மீக பொறுப்பேற்காம நான் வருந்துறேன் மன்னிப்பு கோர்றேன் அப்படின்னு சொல்லாம அது சதி நிகழ்ந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்து மக்கள் பாதிக்கப்பட்டு உறவுகளை இழந்துட்டு மருத்துவமனை வாசல கிடந்தப்ப தாவேகாவை சேர்ந்த ஒரு நிர்வாகி வரல, மாவட்ட செயலர் வரல, மாநில நிர்வாகிகள் வரல, ஒரே ஒரு ஆள் கூட மருத்துவமனைக்கு வரல. விஜய் ஒரு பொறுப்புள்ள தலைவர் என்ன பண்ணிருக்கணும்? கரூர்ல தங்க வேண்டாம்னு சொல்றாங்கன்னா சென்னைக்கு அவங்க போக சொல்லல இல்ல போலீஸ். கரூர்ல நீங்க சேலத்துல தங்கலாம், மதுரையில தங்கலாம், திருச்சியில தங்கலாம், தங்கிவிட்டு 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட நிர்வாகிகளை கூப்பிட்டு அலைவேசில கூப்பிட்டு இணையவழியில பேசி உடனடியாக களத்துக்கு போங்க, பாதிக்கப்பட்ட மக்களோட துணையா நில்லுங்க, மீட்பு பணிகளை மேற்கொள்ளுங்க அப்படின்னு உத்தரவு போட்டுட்டு அதுக்கு பிறகு நான் 2 நாள் 3 நாள் கழிச்சு வரேன்னு சொல்லிட்டு அங்க இறந்து போனவங்க கட்சிக்காரங்கன்னா
அந்த உடம்புக்கு வந்து கட்சியோட கொடியை போத்தி அவன் குடும்பத்தாருக்கு வந்து அவன் ஈமச்சடங்கு பண்ண காசு இருக்கான்னு பார்த்து காசு இல்லைன்னா காசு ஏற்பாடு பண்ணி கொடுத்து களத்துல உதவியா நின்றுட்டு அதுக்கு பிறகு அவங்க இறந்து போன பிறகு தமிழ்நாடு முழுக்க இறந்து போனவங்களுக்கு நினைவு நிகழ்ச்சி நடத்திட்டு கட்சி தலைமையிடத்துல பனையூர்ல இறந்து போன 41 பேரோட படத்தை வச்சு ஒரு மலர் விளக்கம் செலுத்தி அதுக்கு முதல் சிபிஐ விசாரணை வேணும்னா நீங்க அதுக்கு முறையா அனுமதி வாங்கி தமிழ்நாடு முழுக்க அதுக்கான கோரிக்கை ஆர்ப்பாட்டம் வைக்கிறது இல்ல ஊடகத்தை சந்திச்சு மக்கள்கிட்ட வந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்றது எதையுமே செய்யலையே. அதான் ஆதவ அர்ஜுனா வந்து ஒரு விளக்கம் கொடுத்திருக்காருல, நாங்க வந்து போயிட்டு உடனே மலர் வளையம் வச்சுட்டு அடுத்த நாளே கிளம்பி வந்துற கூட்டம் இல்ல, தொடர்ச்சியாக அந்த எங்க போனா அன்னை எங்க போனா இது வரைக்கும் பாதிக்கப்பட்ட ஒருத்தரையும் பார்க்க போலையே. அன்னைக்கு உறவை இழந்துட்டு மருத்துவமனை வாசல்னு அவங்க குடும்பத்தார் கதர்னப்ப ஆதவ அர்ஜுனா எங்க போனார்? புஷியானந்த் எங்க போனார்? இந்த அருண்ராஜ் எங்க போனார்? அங்க எங்க போனீங்க? ஏன் ஓடி போனீங்க? எல்லாரும் அத்தனை பேரும் அலைபேசி அணைச்சு வச்சுட்டு ஊரை விட்டு காலி பண்ணிட்டு போனது ஏன் போனீங்க? உங்க மேல தவறே இல்லை, திமுக தான் பண்ணிச்சு, அதை சொல்ல வேண்டியதானே. ஏன் இப்ப வரைக்கும் ஊடகம் செஞ்சு பேசல? நீதி வெல்லணும். எந்த நீதி வெல்ல போகுது? நீதி வெல்லணும்னா விஜய் வந்து சிறைக்கு போகணும், அதான் நீதி வெல்றது. அதை தாண்டி என்ன நீதி வெல்ல போகுது? அப்ப இப்ப வரைக்கும் நம்மளால 41 உயிர் போச்சுங்கிற குறைந்தபட்சமான அந்த உறுத்தலே இல்லைங்க, குற்ற உணர்ச்சி இல்லைங்க. அதாங்க வேகம் வருது, கோபம் வருது. முழுக்க காரணம் 41 உயிர் போனதுக்கு முழுக்க காரணம் விஜய். யாரும் மறுக்க முடியாது. இல்ல அப்படி இருக்கிற பட்சத்துல அப்போ வந்து கோர்ட்டே வந்து இப்போ உச்ச நீதிமன்றமே வந்து விஜய் அவர்களை வந்து நீங்க தான் வந்து முழு பொறுப்பு அப்படின்னு எடுத்து உள்ள வச்சிருக்கணும்ல. விசாரணை முடிஞ்சிச்சா? இல்ல முடியல, விசாரணை தொடங்கலங்க. நீங்க என்ன பேசுறீங்க? யாரு விசாரணை பண்ணுங்கிறதா வழக்கு சொல்றோம். விசாரணையே தொடங்கல, அப்ப விஜய் தான் வந்து முழு பொறுப்பு உள்ள போகணும். ஏங்க விசாரணை தொடங்குறது சட்டப்படி, லீகலி. நான் சொல்றது மாறலி. சட்டப்படி தானே அவரை கைது செய்ய முடியும். ஏங்க நாங்க ஒரு நிமிஷம் புரிஞ்சு பேசுறீங்களா? அதாவது வழக்கோட விசாரணை தொடங்கல. சிபிஐ வேணுமா எஸ்ஐடி வேணுமான்னு விளக்கு விசாரணை போயிட்டு இருக்கு. ஆனா களத்தை பார்த்த எங்களுக்கு தெரியும் யார் பொறுப்புன்னு தெரியும். அப்ப நாங்க குற்றம் சுமத்துறோம். நாங்க வந்து சொல்றோம் களத்துல தான் பொறுப்புன்னு சொல்றோம். நீதிமன்றம் சொல்லட்டும், அது அப்புறம் சொல்லட்டும். ஆனா தெரியுமில்ல நமக்கு எது உண்மைன்னு. அது அதுக்கப்புறம் விசாரணைக்கு அப்புறம் தானே தெரிய வரும். நாம் தமிழரோட தீர்ப்பு. ஏங்க சட்டம் போரூர்ல வந்து ஒரு குழந்தைய வந்து தஸ்வந்த்னு நினைக்கிறேன், ஒருத்தர் குழந்தைய வந்து யாசினியர் குழந்தைய வந்து ஒருத்தன் வன்கொடுமை செஞ்சு கொண்டான். நீதிமன்றம் விடுவிச்சிருச்சு. அவன் அப்பல் கிட்டவனா குற்றவாளியா? பாபர் மசீதி இடிச்சு தகர்த்ததும் அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி அவங்க இடிக்கலன்னு நீதிமன்றம் சொல்லுது. ஏத்துக்கிறீங்களா? கோபாலகிருஷ்ணன் நாயுடு வந்து கீழ்மணி படுகொலையில வந்து அவன் எந்த தவறும் செய்யலன்னு சொல்லுது நீதிமன்றம். ஏற்கிறீங்களா? நீதிமன்றம் சொல்றது அப்புறம்ங்க. அவன் சட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஓட்டையை பயன்படுத்தி வெளில வரலாம், இல்ல சட்டம் இருக்க பிடிச்சு தண்டிக்கலாம், அது அப்புறம். ஆனா எது தார்மீகம், எது அறம், எது சரி, எது நியாயம், எது உண்மை இருக்குல்ல, அந்த உண்மையின்படி பார்த்தா விஜய் தான் முழு முதல் பொறுப்பு, முழு முதல் காரணகர்த்தா. எதிர்ப்பு வந்து நாம் தமிழர் கட்சி தரப்புல விஜய்க்கு எப்ப தொடங்குச்சுன்னா தமிழ் தேசியமும் திராவிடமும் வந்து 2 கண்கள் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம். ஏன் அது ரெண்டையும் ஒரே கோட்பாடா ஒருத்தர் எடுக்க கூடாது? இப்ப கோட்சேவும் காந்தியும் கண்கள்னு ஏற்றுக்கீங்களா? அந்த அளவுக்கு 2க்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. இல்ல இப்ப சொல்லுங்களேன், எப்படி தமிழ் தேசியம் திராவிடம் எப்படி 2ம் ஒண்ணுன்னு சொல்லுங்களேன். ஒண்ணுன்னு சொல்லல, விஜயும் சொல்லல, 2ம் சேர்த்து கொள்கையா எடுத்து. அதாவது திராவிடம்ங்கிறாங்கல்ல, திராவிட 2 ஒண்ணா? திராவிடமும் திராவிடரே ஒண்ணு இல்ல. பெரியார் வச்சதும் அண்ணா வச்சதுமே ஒண்ணு இல்ல. பெரியாரை பொறுத்த வரைக்கும் திராவிடர்னாரு, இரு விகுதி, ஒரு இன கோட்பாடா முன் வச்சாரு. அண்ணா பொறுத்த வரைக்கும் திராவிடம்னாரு, இது திராவிட நிலப்பரப்புனாரு. இங்க வாழக்கூடிய பார்ப்பனரையும் உள்ளடக்கியதுதான் திராவிடம்னாரு. பார்ப்பனர் சேர்க்கல கடைசி வரைக்கும் அண்ணன் பெரியாரு. இன்னைக்கு வரைக்கும் திராவிட கழகம் பார்ப்பன அல்லாத இயக்கம் தான். ஆனா அண்ணா பார்ப்பனரை கொண்டே பார்ப்பனை தொழிப்பும்னாரு. விபி ராமன் ஒரு பார்ப்பனரை அன்னைக்கே திமுகவோட கொள்கை வகுப்பு பண்ணி வச்சாரு. அப்ப திராவிடமும் திராவிடவே ஒண்ணு இல்ல, தமிழ் தேசியமும் திராவிடம் இப்படி ஒண்ணா இருக்க முடியும்? இல்ல, அன்னைக்கு இருந்த காலகட்டத்துல அவங்க பார்ப்பனர்களை எதிர்த்தாங்க. ஆனா இன்னைக்கும் திராவிட கழகத்துல பார்ப்பனர் உறுப்பினராக சேர முடியாது. இதுதான் நிலைமை. இன்னைக்கும் திமுக அமைக்கக்கூடிய அமைச்சரவையில பார்ப்பனருக்கு இடம் இல்லை. இதுதான் நிலைமை. என்ன மாறிச்சு? ஒண்ணும் மாறலையே. சரி, அப்படி நீங்க தமிழ் தேசியம் அப்படிங்கறதையும் அவர் சேர்த்துக்கிட்டு தானே வராரு. என்ன தமிழ் தேசியம் சொல்லட்டும்? தமிழ் தேசியமே என்ன? தமிழர் நலன், உரிமைகளுக்கான விஷயம். அப்ப திராவிடத்துல பக்கத்துல இருக்கிற இனம் எல்லாரும் சேர்ந்து. இப்ப பக்கத்துலன்னா கேரளா ஆந்திராவுக்கும் சேர்த்து விஜய் அரசியல் பண்ண போறாரா? இல்ல அப்புறம் மொத்தமா எல்லாருக்குமே. ஏன் அதெல்லாம் அதாவது திராவிடம்னா இனமா, நிலமா, தத்துவமா, மரபினமா, தேசினமா, இதுக்கு எந்த தெளிவான வரையறையும் இல்லை. கால்டுவெல் வந்து தவறா பயன்படுத்துறாரு திராவிடங்கிற சொல்ல. அது அப்படியே வரலாற்றின் போக்கில் வெவ்வேறு பொருளில் சொல்லப்படுது. பார்ப்பன அல்லாதான் சொல்லப்படுது. அன்னைக்கு வந்து தென்னிந்திய மாநிலங்கள் சேர்ந்தவன் பொருள்படுது. தமிழரை பயன்படுத்தி திராவிடம்னு பயன்படுத்திருக்காங்க, தவறா பயன்படுத்திருக்காங்க. அப்படி வர்றப்ப இன்னைக்கு நமக்கு தெளிவாக தெரியுது திராவிடம்ங்கிறது ஏமாற்று,
மற்ற இனங்கள்லாம் தேசிய அடையாளத்தோட வாழ்றப்ப நான் இல்லாத அடையாளத்தோட ஏன் வாழணும்? அப்ப திராவிடம்ங்கிறத ஒரு பட்டப்பேரா சொல்லிக்க சொல்லிக்க, ஆனா இனத்தின் பேரா எங்க தலையில சுமத்தாதங்கிறோம். அப்ப இந்த திராவிடம்ங்கிறது போலி அப்படின்னு தோல்விச்சு வர்ற வேலையில புதுசா திராவிடமும் தமிழ் தேசியங்கள் கண்கள் சொல்லிட்டு ஒரு குழப்பவாதத்தை குறுக்கு சாலை ஓட்டுவார்னா அதை எப்படி அனுமதிக்க முடியும்? மதச்சார்பற்ற சமூக நீதி அப்படின்னு விஜய் சொல்றாரு. அது என்ன மதச்சார்புள்ள சமூக நீதின்னு என்ன ஏதாவது இருக்கா அப்படின்னு சீமான் கேட்கறாங்க. அதாவது மதச்சார்பற்ற சமூக நீதினா மதத்திலையும் பிரிவினைகள் இருக்கு, சோ அதுலயும் சமூக நீதின்னு தானே. அதாவது சமூக நீதினா என்ன? காலங்காலமா கல்வியில, வேலை வாய்ப்புல, அரசியல் அதிகாரத்துல வாய்ப்பு பறிக்கப்பட்ட மக்களுக்கு மறுபடி அவற்றை வழங்குவதுதான் சமூக நீதி. சரிசமமான வாய்ப்புகளை வழங்குவதுதான் சமூக நீதி. அப்படி வழங்குறப்பதான் சமத்துவம் நிலைபெறும். அப்ப சமூக நீதிங்கிறது இங்க வகுப்பாரி பிரதித்துவம் தான். இதுல சாதி எங்க வந்துச்சு? மத சார்புள்ள சமூக நீதி, மத சார்பு இல்லாத சமூக நீதி எங்க இருக்குது? இதுவே அபத்தம் தானே. இல்ல பிரதிநிதித்துவம் ஓகே, ஆனாலும் அப்படி பிரதிநிதித்துவம் இருக்கும் போதும் சாதிய ரீதியில பிரிவினைகள் இருந்துகிட்டு தானே இருக்கு. புரியுதா உங்களுக்கு? சாதியா பிரிவினை இருக்குங்கிறதுனாலதான், சாதியை சொல்லி இந்த வாய்ப்புகள் மறுக்கப்பட்டதாலதான் எந்த சாதியை அளவிடா கொண்டு வாய்ப்புகள் மறுக்கப்பட்டதோ அதே சாதியை அளவிடா கொண்டு அவற்றை மீள தருவதுதான் சமூக நீதி. அதுதான் இடஒதுக்கீடு, அதுதான் வகுப்பாரி பிரதித்துவம். இதுல மத சார்பு, மத சார்பின்மை எங்க வந்துச்சு? மத சார்பற்ற சமூக நீதிங்கிற இந்த சொல்லாடல அண்ணல் அம்பேத்கர் பயன்படுத்திருக்காரா? பெரியார் இவரா பயன்படுத்திருக்காரா? காமராசர் பயன்படுத்திருக்காரா? முதல் சட்டத்தோட மூலவர்னு சொல்லப்படுற காமராசர். செக்யூலரிசம் அப்படிங்கிறது மதச்சார்பின்மை அப்படிங்கிற கோட்பாடெல்லாம் இருக்கு. எங்க மத சார்பின்மை பயன்படுத்திருக்காங்க. இந்தியாவோட அரசியல் சாசனமே மத சார்பற்றது தான். மத சார்பற்ற சமூக நீதிங்கிற வார்த்தையை அந்த சொல்லார்ல யார் பயன்படுத்தினா சொல்லுங்க. சார்பின்மை இருந்தாலே சமூக நீதி வந்துரும். சமூக நீதினாலே சார்பற்றது தான். அப்புறம் மத சார்புள்ள சார்பற்ற சமூக நீதினா அந்த சொல்லாலே அபத்தம்ங்கிறன. அதுவே தவறான புரிதலுங்கிற. எப்படி வர முடியும் அப்படி? சரி, ஓகே. இப்போ சீமான் அவர்கள் அப்படின்னு பார்த்தா டிஎம்கே ஏடிஎம்கே இந்த இரு கட்சிகளுக்கு மாற்று சக்தி அப்படின்னு தான் நாம் தமிழர் பெருசா வந்தீங்க. இப்போ விஜய் அவர்களோட வருகைக்கு பிறகு சொல்லப்படுறது என்னன்னா, விஜய் அவர்களோட வருகையை பார்த்து பயப்படுறாங்க. அது கருத்துவாக்குங்க. அப்படிலாம் கொண்டு போய் பயப்படுறாரு. மத்தியில காங்கிரஸ், மாநிலத்துல திமுக. அன்னைக்கு நாம் தமிழர் கட்சிங்கிற இயக்கமே இல்லை. 2009 தனி ஒரு ஆளா மத்தியில் ஆண்ட கட்சி, மாநிலத்தில் ஆண்ட கட்சியும் எதிர்த்தாரு. சிறையில் தூக்கி போட்டாங்க. இப்போ 1 முறை 2 முறை 3 முறைன்னு சிறைக்கு அஞ்சல, தேசிய பாதுகாப்பு சிறைப்படுத்தாங்க. அதுக்கே கவலைப்படல. விஜய்ல ஏமாத்துறாங்க. இல்ல இப்ப நீங்க விஜய் ஒரு பொருட்டு இல்லைன்றீங்க. விஜய் என்னன்னா நாம் தமிழரை ஒரு விஷயமாக எடுத்து எங்கேயும் பிரச்சாரத்துல விஜய் எதை பத்தி முழுசா பேசினாரு? அவர் திமுக முழுசா பேசல, பாஜக முழுசா பேசல, எதையுமே முழுசா பேசலையே. யாரோ எழுதி தரதா பேசுறாரு. அவங்க நாம் தமிழர் கட்சி எழுதி கொடுத்தா நாம் தமிழர் கட்சி பத்தி பேசுவாரு. இல்ல டி ராஜேந்திரோட லட்சிய திராவிட முன்னேற்றம் கொடுத்து எழுதி கொடுத்தாலும் பேசுவார். ஏன்னா அவர் சுயறிவே கிடையாது. சுயறிவு கிடையாது. நெஞ்சில வீரமும் கிடையாது, ஈரமும் கிடையாது, சுயறிவும் கிடையாது, மக்களதும் கிடையாது, கொள்கையும் கிடையாது, கோட்பாடும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. கரண்டா நாம் தமிழரோட நிலைப்பாடு அப்படிங்கிறது டிஎம்கே எதிர்ப்பா, டிவிகே எதிர்ப்பா? இல்ல, நீங்க உங்களோட ஏதாவது எங்க கருத்துக்கு நாங்க பொறுப்பேற்கலாம், உங்களோட புரிதலுக்கு நாங்க பொறுப்பேற்க முடியாது. நாங்க இதுக்குள்ளே சொன்னதா தேசிய கட்சிகளோட திராவிட கட்சிகளோட கூட்டணி இல்ல, ஒட்டும் இல்ல, உறவும் இல்லைன்னு சொல்லிட்டோம். 2 புறம் திராவிட கட்சிகளும் ஒரே குட்டையை உரிய மட்டைகளும். இதுல நாங்க புதுசா கூட நான் முழக்கத்தை சொன்னேன். அதாவது களத்துல எதிரிகளையும் துரோகிகளையும் வீழ்த்துவோம், களத்துக்கு முன்பே உதிரிகளையும் போடிகளையும் வீழ்த்துவோம் அப்படின்னு சொன்னேன். அதுதான். அப்ப அதுக்கு மேல என்ன சொல்றோம்? அப்ப உங்களை எதிர்த்து நிற்கிறவங்க யாரா இருந்தாலும் உங்களுடைய எதிரி தான். நாங்க சொல்றோமே, எங்களை எதிர்க்கிற ஆள் எதிரி இல்ல, நாங்க எதிர்க்கிற ஆள் தான் எதிரின்னு. எங்களுக்கு எதிரி திமுகவும் அதிமுகவும் தான். இதுல தாவேக்காரெல்லாம் குறுக்கு நெடுக்கமா போகக்கூடிய உதிரி தான் போடிகள் தான். அவங்கள களத்தை விட்டு அப்புறப்படுத்தணும். அதுக்கு மக்கள் மத்தியில அவங்க முகத்திரையே கிழிக்கிறோம். மிக்க நன்றி உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும். நன்றி.